எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு வறுமைக்கு அழகு. அது என்ன வறுமைக்கு அழகு? ஓஹோ மனிதர்களே, ஓடுவதெங்கே சொல்லுங்கள், உண்மையை வாங்கி பொய்களை விற்று உட்பட வாருங்கள். ஓ கவியரசருடைய பாடல் வரிகள். உண்மையை வாங்கி பொய்களை விற்று. நல்ல குணம் நமக்கு ஏற்படணும்னா முதல்ல என்ன வேணும் தெரியுமா? உண்மையின் வழி நாம் நடக்கணும். தீய குணங்கள் நமக்கு வரணும்னா பொய் பேசணும். இதை அருமையாக சொல்லியிருக்கிறார். அப்போ உண்மையான வழிமுறையில் நாம் நடந்து கொண்டால் எப்படி இருக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனால் வறுமையை சந்திக்கப்பட வேண்டியிருக்குன்றார். வறுமை வரும். இப்போ வறுமைனா என்ன, எப்படி இருக்கும் வறுமை? வாழும் காலத்தில் கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடான், கை வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மதித்து வந்தவர் யாரடா, மதித்து வந்தவர் யாரடா. கவியரசருடைய வரிதான். வறுமை வந்துடும். அப்படி வறுமை வந்தாலும் நாம் என்ன செய்யக்கூடாதான்? அந்த உண்மை நிலைக்கு புறம்பாக நடக்காமல் இருக்கணுமா? எப்படி? ஒன்றே சொல்வான் ஒன்றே செய்வான், உள்ளத்தில் உள்ளது அமைதி, இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி, சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும் சொன்னானே. அப்ப இதுதான் வாழ்க்கை. இன்பமும் துன்பமும் கலந்து வரக்கூடிய வாழ்க்கை. சரி, அப்போ வறுமை வந்துடுதே. வறிஞர்க்கு அழகு வறுமையில் செம்மை. நருந்தொகையில 15வது பாடல் வரி. வறிஞர்க்கு அழகு. வறுமை உடையவர்களுக்கு அழகு என்ன? மானத்தை விட்டு யாசிக்காமல் இருத்தல். மானம் கெட்டு மதிகெட்டு போன திசைன்னு சொல்றமே. மானம் கெட்டு போகும், மதியும் கெட்டு போகும். எது வந்தா? வறுமை வந்தால். அப்படி வறுமை வந்த போது கூட மானத்தை விட்டு விட்டு பிறரிடம் யாசிக்காத நிலை உடையவனாக. அப்புறம் மனசு என்ன ஆகுமா? தீமையான வழிமுறையில் பொருளை சேகரிப்பதற்கு எண்ணுமா? அதோட கவியரசர் சொல்வாரு, நானும் கூட ராஜா தானே நாட்டு மக்களிலே, அடநாடம் என்ன வெட்கம் என்ன காசு கேட்பதிலே. அப்ப காசை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட்டுவிடும். அப்ப வறுமையாளர்களுக்கு வறுமையில் செம்மை. அப்படி செம்மையான வாழ்க்கை என்ன? பிறரிடம் யாசிக்காமல் இருக்கப்பட வேண்டும். அது வறுமையிலும் கூட யாசிக்காமல் இருக்கப்பட வேண்டும். தீயன செய்யாமல் இருத்தல். பட்டுக்கோட்டை சொன்னானே, சிந்திச்சு பார்த்து செய்கையை மாத்து, சிறுசாயிருக்கையில் திருத்திக்கும், தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கும், தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ, திருடாதே பாப்பா திருடாதே சொன்னானே. அப்ப இதனுடைய தன்மை என்ன? வறியவர்க்கு அழகு வறுமையில் செம்மை. அப்ப வறுமையில் செம்மை அப்படின்னா வறியவர்களாக இருந்தாலும் கூட மானத்தை விட்டு யாசிக்காமலும் தீய செயல்களில் ஈடுபடாமலும் இருக்கக்கூடிய ஒரு செம்மையான தன்மைதான் வறுமைக்கு அழகு. எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காரு பாருங்க நருந்தொகையினுடைய பாடல் வரி. இது மாதிரி ஒரு சிறப்பான பாடல் பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.